கனவுகளுடன் நின்று கொண்டிருக்கும் பாரதியோட டர்பனை தட்டி விடாத. அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரையாக்கி கொடுக்குறேன், அந்த கரை போதுமானது. அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான். அதை கவனி, என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போட மூக்கல கையை வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருப்பேன். நான் ஒரு அரசியல்வாதியை சொல்லல. மனிதர்களுக்கு காட்ட முடியாத ஒரு அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. மகாகணம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். நல்ல பகுத்தறிந்த மனம் புதிய கருத்துக்களை ஆராயும், பகுத்து அறியும். எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டாம்ல. அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும், வைத்து திணிக்காதீர்கள் யார் பேர். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்களை அந்த வேலையை செய்ய விடுங்கள். வேறு ஒன்றும் வேண்டும். என்னை தனிமனிதன் தானே என்று வீழ்த்தி பார்க்கலாம் என்று நினைக்கலாம். வீழ்வேன் விதையாக, வளர்வேன் மரமாக. அப்பவும் நீ தனிமரம் தானே என்றால் அதன் மேல் பறவைகள் அமரும், மீண்டும் விதைகள் விழும், சோலையாகலாம். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நடிகர் திலகம் அவர்கள் நான் எழுதிய வசனத்தை பேசி பார்த்து ரசித்தவன் நான். விதை நான் போட்டது, அவ்வளோதான் என் சந்தோஷம். வேற என்ன இருக்கு? அதை இருந்து பார்க்க நான் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் சோலை காற்று சுதந்திர காற்றாக வீசட்டும். வீரத்தின் உச்சகட்டம் அகிம்சை. கனவுகளுடன் நின்று கொண்டிருக்கும் பாரதியோட டர்பனை தட்டி விடாத. அவ்வளவுதான்.